பணம் சம்பாதிக்கணும்னு ஆசைப்படுறவன் பதவியை தேடி போவான். மக்களுக்கு சேவை செய்யணும்னு ஆசைப்படுறவன பதவி தேடி வரும். காமராஜர் என்னைக்காவது ஒரு நாள் முதலமைச்சரா வருவோம்னு நினைச்சா பொது வாழ்க்கையில் ஈடுபட்டார். ஜவஹர்லால் நேரு இந்த நாட்டுக்கு பிரதமரா வருவோம்னு நினைச்சா போராட்டத்தில் ஈடுபட்டு ஜெயிலுக்கு போனார். அண்ணே, இதெல்லாம் உங்களுக்கு எப்படின்னு தெரியும்? ஜெயில் லைப்ரரியில படிச்சேன். ஜெயில லைப்ரரி கூட இருக்கா? நான் திங்கிற இடத்த விட்டு தாண்டவே இல்ல. பார்த்தா தெரியும். பணம் சம்பாதிக்கணும்னு ஆசைப்படுறவன் பதவியை தேடி போவான். மக்களுக்கு சேவை செய்யணும்னு ஆசைப்படுறவன பதவி தேடி வரும். காமராஜர் என்னைக்காவது ஒரு நாள் முதலமைச்சரா வருவோம்னு நினைச்சா பொது வாழ்க்கையில் ஈடுபட்டார். ஜவஹர்லால் நேரு இந்த நாட்டுக்கு பிரதமரா வருவோம்னு நினைச்சா போராட்டத்தில் ஈடுபட்டு ஜெயிலுக்கு போனார். அண்ணே, இதெல்லாம் உங்களுக்கு எப்படின்னு தெரியும்? ஜெயில் லைப்ரரியில படிச்சேன். ஜெயில லைப்ரரி கூட இருக்கா? நான் திங்கிற இடத்த விட்டு தாண்டவே இல்ல. பார்த்தா தெரியும். பணம் சம்பாதிக்கணும்னு ஆசைப்படுறவன் பதவியை தேடி போவான். மக்களுக்கு சேவை செய்யணும்னு ஆசைப்படுறவன பதவி தேடி வரும். காமராஜர் என்னைக்காவது ஒரு நாள் முதலமைச்சரா வருவோம்னு நினைச்சா பொது வாழ்க்கையில் ஈடுபட்டார். ஜவஹர்லால் நேரு இந்த நாட்டுக்கு பிரதமரா வருவோம்னு நினைச்சா போராட்டத்தில் ஈடுபட்டு ஜெயிலுக்கு போனார். அண்ணே, இதெல்லாம் உங்களுக்கு எப்படின்னு தெரியும்? ஜெயில் லைப்ரரியில படிச்சேன். ஜெயில லைப்ரரி கூட இருக்கா? நான் திங்கிற இடத்த விட்டு தாண்டவே இல்ல. பார்த்தா தெரியும். பணம் சம்பாதிக்கணும்னு ஆசைப்படுறவன் பதவியை தேடி போவான். மக்களுக்கு சேவை செய்யணும்னு ஆசைப்படுறவன பதவி தேடி வரும். காமராஜர் என்னைக்காவது ஒரு நாள் முதலமைச்சரா வருவோம்னு நினைச்சா பொது வாழ்க்கையில் ஈடுபட்டார். ஜவஹர்லால் நேரு இந்த நாட்டுக்கு பிரதமரா வருவோம்னு நினைச்சா போராட்டத்தில் ஈடுபட்டு ஜெயிலுக்கு போனார். அண்ணே, இதெல்லாம் உங்களுக்கு எப்படின்னு தெரியும்? ஜெயில் லைப்ரரியில படிச்சேன். ஜெயில லைப்ரரி கூட இருக்கா? நான் திங்கிற இடத்த விட்டு தாண்டவே இல்ல. பார்த்தா தெரியும். பணம் சம்பாதிக்கணும்னு ஆசைப்படுறவன் பதவியை தேடி போவான். மக்களுக்கு சேவை செய்யணும்னு ஆசைப்படுறவன பதவி தேடி வரும். காமராஜர் என்னைக்காவது ஒரு நாள் முதலமைச்சரா வருவோம்னு நினைச்சா பொது வாழ்க்கையில் ஈடுபட்டார்.